Hello students, இந்த வீடியோல நம்ம வந்துட்டு சல்ஃபர் டயோக்சைடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சல்ஃபர் டயோக்சைடுனுடைய ஃபார்முலா பார்த்தலாம். ஸோ சல்ஃபர் டயோக்சைடு அப்படின்றது SO2. இதனுடைய ப்ரிப்ரேஷன் first preparation பார்த்தோம் அப்படின்னா sulfur dioxide is prepared from sulfur. எப்படி prepare பண்ணணும் அப்படின்னா when sulfur is burnt with air, அதாவது burnt with oxygen, it forms sulfur dioxide. So equation sulfur when it is burned with oxygen it forms sulfur dioxide. So நம்ம எவ்வளோ சல்ஃபர் எடுத்துக்கிறோமோ அதில் வந்து ஒரு 6 to 8% என்னவா மாறுது அப்படின்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடா மாறுது. ஸோ சல்ஃபர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து பர்ன் ஆகி நம்மளுக்கு சல்ஃபர் ட்ரைஆக்சைடையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ எல்லா சல்ஃபரும் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா சல்ஃபரும் சல்ஃபர் டயோக்சைடா மாறல. எடுத்துக்கிட்டதுல ஒரு 6 to 8% ஆஃப் சல்ஃபர் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடா கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ காமன் நம்பர் வந்து 6. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 போட்டோம் அப்படின்னா 2 3s are 6 ஆயிடும். இங்க நம்ம 3 போட்டோம்னா 3 2s are 6 ஆகிடுது. இப்போ சல்ஃபர் பார்த்தோம்னா இந்த சைடு 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அதனால பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம 2 போட்டுக்கிறோம். அடுத்த ப்ரிப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் டயோக்சைடு இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் சல்ஃபைட்ஸ். ஸோ சல்ஃபைட்ஸ் அப்படின்னா நம்ம எந்த சல்ஃபைடு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிங்க் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு, அயன் சல்ஃபைடு. ஸோ எந்த சல்ஃபைடை எடுத்து அதை வந்து நம்ம ஆக்சிஜன் கூட ரோஸ்டிங் பண்ணோம்னா, ஸோ ரோஸ்டிங் அப்படின்றது நம்ம மெட்டலர்ஜி லெசன்ல படிச்சிருப்போம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் a metal sulfide into a metal oxide by heating it with excess amount of oxygen. So ஒரு சல்ஃபைடு ஓரை எடுத்து அதில் அதிகமான அளவில் ஆக்சிஜன் பாஸ் பண்ணி ஹீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓரில் இருக்கக்கூடிய சல்ஃபர் டயோக்சைடா நம்மளுக்கு என்ன ஆகிடுது, வெளியில போயிடுது. அதில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடா மாறுது. ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம ரோஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே ரோஸ்டிங் மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஜிங்க் சல்ஃபைடு எடுத்துக்கலாம். ஸோ ஜிங்க் சல்ஃபைடில் ஆக்சிஜன் கேஸ் பாஸ் பண்ணி அதை நம்ம ஹீட் பண்றோம். இந்த இடத்துல நடக்கிற ப்ராசஸ்க்கு பேரு ரோஸ்டிங். ஸோ ஹீட் பண்ணும் பொழுது இந்த ஜிங்க் ஆக்சைடா மாறும். ஸோ இதுல இருக்க சல்ஃபர் ஆக்சிஜனோட சேர்ந்து சல்ஃபர் டயோக்சைடா மாறிடுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான சல்ஃபர் டயோக்சைடு கிடைச்சது. ஸோ வலாட்டைல் இம்பியூரிட்டியா, ஸோ ரோஸ்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சல்ஃபர் டயோக்சைடு வந்து வலாட்டைல் இம்பியூரிட்டியா நம்மளுக்கு வெளியில போயிடுது. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா இதுல பார்த்தோம்னா இந்த சைடு 2 ஆக்சிஜன் இருக்கு, இந்த இடத்துல 2, இங்க 1, மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ நம்ம காமனா 6 ஆக்சிஜன் கொண்டு வரதுக்கு இங்க ஒரு 2 போட்டோம்னா என்ன ஆயிடும், 2 2s are 4 ஆகிடுது. ஸோ 4 இந்த பக்கம் 2 போட்டோம் அப்படின்னா 4 + 2 6. ஸோ இங்க நம்ம 3 போட்டோம் அப்படின்னா 6. ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜிங்க் பார்த்தோம்னா இந்த சைடு 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அதனால இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிடுறோம், 2 போட்டுறோம். இப்போ சல்ஃபர் பார்த்தோம்னா இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரோஸ்டிங் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சல்ஃபர் டயோக்சைடுடைய அளவு எப்படி இருக்கும்னா நிறைய இருக்கும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதிகமான அளவில் சல்ஃபர் டயோக்சைடு தேவைப்படும். ஸோ அந்த சல்ஃபர் டை ஆக்சைடை இந்த மாதிரி ரோஸ்டிங் செஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் பார்த்தோம்னா லெபார்டரி ப்ரிப்பரேஷன். ஸோ லேப்ல நம்ம எப்படி வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெட்டலையோ அல்லது மெட்டல் சல்ஃபைட்ஸ் எடுத்து அது சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு சல்ஃபர் டயோக்சைடு கிடைக்கும். ஸோ மெட்டல் ஆர் மெட்டல் சல்ஃபைட் when treated with sulfuric acid it forms sulfur dioxide. ஸோ நம்ம மெட்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் மெட்டல் சல்ஃபைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் எடுத்துக்கலாம். ஸோ மெட்டலுக்கு நம்ம காப்பர் எடுத்துக்கிறோம். காப்பர்ல சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு காப்பர் சல்ஃபேட் கிடைக்குது, CuSO4 பிளஸ் இதுல இருந்து சல்ஃபர் டயோக்சைடு கேஸும்
வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த பக்கம் எஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த சைடில் இங்கே 1 இங்கே 1 மொத்தம் 2 இருக்கு. ஸோ இங்கே நம்ம 2 போட்டோம் அப்படின்னா சல்ஃபர் வந்து பேலன்ஸ் ஆயிடுது. அடுத்தது ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 இருக்கு, இங்கே வந்து 2 இருக்கு. ஸோ 4 வேணும்னா இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், 2 போட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும். மற்றபடி காப்பர் பேலன்ஸில் தான் இருக்கு. ஆக்சிஜன் பார்த்தோம்னா 4 2s are 8, இந்த சைடு பார்த்தோம்னா 4 + 2 6 + 2 8 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மெட்டல் சல்ஃபைட் பார்த்தோம்னா ஜென்ரலா மெட்டல் சல்ஃபைட்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சல்ஃபைட் தான் என்ன பண்ண போகுதுன்னா ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம சல்ஃபைட்டை மட்டும் எடுத்துக்கலாம், SO3-. ஸோ இங்கே நம்ம சார்ஜ் அயான் போட்டதுனால நம்ம ஆசிட்ல இருந்து என்ன பண்ண போகிறோம், சார்ஜ் இருக்கக்கூடிய அயானை தான் எடுக்க போகிறோம். ஸோ இது மைனஸ்னா இதில் இருக்கிற ப்ளஸ்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆசிட்லேருந்து நம்மளுக்கு H+ அயான் வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 போட்டோம்னா ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடும். சல்ஃபர் 1 1 தான். ஆக்சிஜன் பார்த்தோம்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 + 1 3 பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ இவ்வளோதான் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ 3 டைப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று ஃப்ரம் சல்ஃபர், இன்னொன்று ஃப்ரம் சல்ஃபைட்ஸ், இன்னொன்று வந்து மெட்டல் ஆர் மெட்டல் சல்ஃபைட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். இது நம்ம பார்க்க வேண்டியது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இட் இஸ் அ கலர்லெஸ் கேஸ். ஸோ இதுக்கு வந்து கலர் கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா இட் ஹேஸ் அ சஃபகேட்டிங் ஆர்டர். சஃபகேட்டிங்னா நம்மளால மூச்சு விட முடியாது, அந்த மூச்சு திணறும். அந்த கேஸை வந்து நம்ம உள்ள இன்ஹேல் பண்ணோம்னா நம்மளால மூச்சு விட முடியாது, அதுக்கு பேர் தான் சஃபகேட்டிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கு. அடுத்தது வாட்டர்ல பார்த்தோம்னா இது ஹைலி சாலியபிள், நல்லாவே தண்ணியில கரையும் தன்மையுடையது. ஸோ ஹைலி சாலியபிள் இன் வாட்டர். இட் இஸ் 2.2 times heavier than air. ஸோ ஏரை விட எத்தனை மடங்கு இது வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னா 2.2 times வந்து ஹெவியரா இருக்கு. அடுத்தது இந்த கேஸை வந்து நம்ம லிக்விட் ஃபார்முக்கு மாற்ற முடியும். ஸோ இட் கேன் பி லிக்விஃபைட் அட் 288 Kelvin and 2.5 atmospheric pressure. ஸோ கேஸை 288 கெல்வின்லையும் 2.5 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடை நம்ம லிக்விட் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இட் இஸ் அன் அசிடிக் ஆக்சைடு. ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக வாட்டரில் டிசால்வ் ஆகி இது H2SO3 அப்படின்ற ஆசிடை கொடுக்குது. இதுக்கு பேர் சல்ஃபியூரஸ் ஆசிட். இந்த சல்ஃபியூரஸ் ஆசிட் வந்து மறுபடியும் டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு அயான்ஸாக மாறும். ஸோ இது எப்படி அயானாக மாறும்னா H+ ஆகவும் SO3- ஆகவும் மாறும். ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இந்த இடத்துல 2H+ நம்ம போடுறோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் கார்பனேட் Na2CO3. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு சோடியம் பைசல்ஃபைட்டையும், சோடியம் கார்பனேட்டு கூட சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு சோடியம் சல்ஃபைட்டையும் கொடுக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் பார்ப்போம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ட்ரீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு NaHSO3 கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் சோடியம் பைசல்ஃபைட். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இது சோடியம் பைசல்ஃபைட் கொடுக்குது. அடுத்தது சோடியம் கார்பனேட் கூட பார்த்தோம் அப்படின்னா Na2CO3 சல்ஃபர்
டயோக்சைடு ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு சோடியம் பைசல்ஃபைட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சோடியம் பைசல்ஃபைட் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட் ஆகும். ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எண்ணெய் வந்து 2 இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் 2ன்னு போட்டு பேலன்ஸ் பண்ணுறோம். கார்பன் இங்கே 1 இங்கே 1 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சல்ஃபர் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குன்னா 2. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம 2 போட்டோம் அப்படின்னா சல்ஃபர் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இங்கே 2 இங்கேயும் 2 பேலன்ஸ் ஆயிட்டு. ஆக்சிஜன் பார்த்தோம்னா 3 இங்கே 2 into 2 4. ஸோ 3 + 4 7 + 1 8. இங்கே வரும்போது 3 2s are 6 + 2 8. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னா இங்கே ஃபார்ம் ஆன இந்த சோடியம் பைசல்ஃபைட், ஸோ அப்படியே 2 மாலிக்யூல் ஆஃப் சோடியம் பைசல்ஃபைட் டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆகி இது Na2SO3 மாறுது. ஸோ Na2SO3னா சோடியம் சல்ஃபைட்னு பேரு. பிளஸ் இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸும் நம்மளுக்கு மறுபடியும் கிடைச்சிருது. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சோடியம் பைசல்ஃபைட்டோட அந்த ஃபார்மேஷனோட அப்படியே நின்றுடுது. ஆனால் சோடியம் கார்பனேட் சல்ஃபர் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகிற சோடியம் பைசல்ஃபைட் ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன ஆகுது டீகம்போஸ் ஆயிட்டு சோடியம் சல்ஃபைட்டா நம்மளுக்கு மாறுது. இதுக்கு பேரு சோடியம் சல்ஃபைட். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன லிபரேட் ஆயிடுது அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு லிபரேட் ஆயிடுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகும். ஸோ இது இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரியாக்ஷன் வித் சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபராக மாத்துது. ஸோ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணி எலிமெண்டல் சல்ஃபரா மாத்துது. இப்போ இதுல பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னா இதுல ஆக்சிஜன் இந்த பக்கம் 2 இருக்கு, இந்த பக்கம் 1 இருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் நம்ம 2 போட்டா பேலன்ஸ் ஆயிடும். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இங்க 4 இங்க 2. ஸோ பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் 2 போட்டா பேலன்ஸ் ஆயிடும். இப்போ சல்ஃபர் பார்த்தோம்னா இங்க 2 + 1 3. ஸோ இந்த இடத்துல 3 போட்டா பேலன்ஸ் ஆயிடும். இப்போ இதுல இது எப்படி ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த H2Sல இந்த சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா -2. ஸோ இது வந்து 2H + S2-. ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல எலிமெண்டல் சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஸோ இது -2ல இருந்து 0க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன ஆயிருக்கு -2ல இருந்து 0க்கு இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடந்திருக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடை ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம் எடுத்துக்கிறோம். மெக்னீஷியம்ல சல்ஃபர் டை ஆக்சைடு பாஸ் பண்ணும் பொழுது இது மெக்னீஷியத்தை மெக்னீஷியம் ஆக்சைடாக மாத்திட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபரா மாறுது. இப்போ இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெக்னீஷியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா 0. ஸோ இது எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு 0. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு -2. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா +2 வரும். ஸோ இங்க என்ன இருக்கு 0ல இருந்து ஆக்சிடேஷன் நம்பர் +2க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் நடக்கிற ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் பண்ணி மெக்னீஷியம் ஆக்சைடா மாத்திருக்கு. அடுத்தது இதனுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஸோ அப்போ ஒரு சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆகவும் யூஸ் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட் ஆகவும் யூஸ் ஆகுது. ஸோ இங்க நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இது குளோரினை ரெடியூஸ் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா மாத்த போகுது. ஸோ ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு குளோரின் கேஸ் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா வாட்டர், ஸோ ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிடையும் H2SO4ஐயும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் ஃபார்ம் பண்ணுது.
இதில் இப்போ பேலன்சிங் பார்த்தோம் அப்படின்னா இங்கே Cl 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல 2 போட்டால் குளோரின் பேலன்ஸ் ஆகிடும். சல்ஃபர் 1 தான். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இந்த இடத்துல 2 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குன்னா 2 + 2 4. ஸோ இங்கே நம்ம 2 போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஆக்சிஜன் பார்த்தோன்னா 2, இங்கே ஒரு 2 4, இங்கே 4 பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 0. ஸோ இது வந்து எலிமெண்டல் ஃபார்மில் இருக்குது, அதனால 0. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஸோ இது 0ல இருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா -1க்கு, 0ல இருந்து -1க்கு குறைஞ்சிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் குறையுது அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷனை நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணிருக்கு, குளோரினை ரெடியூஸ் பண்ணிருக்கு. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ KMNO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல சல்ஃபர் டை ஆக்சைடு பாஸ் பண்ணி வாட்டர் போட்டோம்னா இது வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட் மேங்கனீஸ் சல்ஃபேட் ப்ளஸ் H2SO4 நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பொட்டாசியம் 2 இருக்குது, அதனால இந்த இடத்துல என்ன போடுறோம், 2 போட்டுறோம். அப்போ மேங்கனீஸ் 2 வந்துடும், அதனால இந்த இடத்துல 2 போடுறோம். மீதி எந்த இடத்துலையுமே வந்து நம்ம டக்குன்னு 1 2 போட முடியல, அதனால நம்ம வந்து ஒரு நம்பராக வந்து இந்த சல்ஃபருக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே 2 3 4 தான் வருது சல்ஃபர். இங்கே நம்ம சல்ஃபருக்கு 4 போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகாது. ஸோ நம்ம இந்த இடத்துல 5 போட்டோம் அப்படின்னா இங்கே 5 சல்ஃபர் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல 4 இருக்கு, ஒன்று வேணும், அதனால இந்த இடத்துல வந்து நம்ம 2 போட்டோம்னா சல்ஃபர் வந்து பேலன்ஸ் ஆயிடும். 1 இங்கே 2 இங்கே 2. ஸோ 2 + 2 + 1 5 ஆயிடுது. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 × 2 4 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 போட்டோம்னா ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ ஆக்சிஜன் செக் பண்ணுவோம். 2 4s are 8, 5 2s are 10. ஸோ 8 + 10 18, இங்கே ஒரு 2, டோட்டலாக 20. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4, இங்கே 2 × 4 8. ஸோ 4 + 8 வந்து 12 பிளஸ் இங்கே வந்து ஒரு 2 × 4 8. ஸோ 12 + 8 வந்து 20. ஸோ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ரிடக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த Mn உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு +7. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறோம், பொட்டாசியம் வந்து 1, இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், +x. ஸோ இது 4 ஆக்சிஜன் into -2, ஒரு ஆக்சிஜனுக்கும் -2. ஸோ 4 × -2 -8 is equal to 0. ஸோ x -7 is equal to 0. therefore x is equal to +7. இங்கே என்ன ஆகுது, இந்த இடத்துல இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த Mn உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஸோ இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். Mnக்கு xன்னு எடுத்துக்கிறோம், SO4 வந்து 2-. ஸோ -2 is equal to 0. இந்த பார்ட் வந்து -2, இந்த பார்ட். ஸோ x -2 is equal to 0. therefore x is equal to +2. இப்போ இதில் இந்த -7ல இருந்து ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிருக்குன்னா +2 போயிருக்கு. ஸோ -7ல இருந்து குறைஞ்சிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் குறையுதுன்னா அங்கே நடக்கிற ரியாக்ஷனை நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ K2Cr2O7 அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். இதில் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு இதே மாதிரி K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட் கிடைக்கும், குரோமியம் சல்ஃபேட். ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன் கீழே, Cr2SO4 thrice plus H2O. So K2SO4 Cr2SO4 thrice plus H2O. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா K 2 இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. Cr2 பேலன்ஸ் ஆயிடுச்சு.
இப்போ சல்ஃபர் பார்த்தோம்னா 1 2 இங்கே வந்து 2 இருக்கு, இங்கே எத்தனை இருக்குன்னா 3 + 1 4. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 போட்டோம்னா சல்ஃபர் வந்து பேலன்ஸ் ஆகிடும். 3 + 1 4 ஆயிடுது, இங்கேயும் 3 + 1 4. ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இந்த இடத்துல 2 இங்கேயும் 2 பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ நம்ம வந்து ஆக்சிஜன் பார்க்கணும். ஆக்சிஜன் வந்து 7, இங்கே வந்து ஒரு 6, இங்கே வந்து 4. ஸோ 6 + 4 10, 10 + 7 17. இங்கே வரும்போது 4 3s are 12, 12 + 4 16, 16 + 1 17. ஸோ பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ இங்கே ரிடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இந்த சிஆர்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. ஸோ எப்படி +6 வருது? 2 × 1 பொட்டாசியமுக்கு ப்ளஸ் இது 2x, குரோமியமுக்கு 2x plus 7 oxygen into -2 is equal to 0. So, நம்ம எழுதணும்னா 2 plus 2x minus 14 is equal to 0. So, 2x minus இது இந்த பக்கம் வந்ததுன்னா minus 12 is equal to 0. Therefore, 2x is equal to 12, x is equal to 6. அதே மாதிரி இந்த பக்கம் இதுல இதனுடைய ஆக்சிடேஷன், இந்த குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா +3 இருக்கும். ஸோ எப்படி +3 வருது? இது வந்து 2x எடுத்துக்கிறோம். SO4 வந்து 2-, இங்கே எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஸோ +3 × -2 is equal to 0. அப்போ 2x - 6 is equal to 0. 2x is equal to 6. Therefore, x is equal to 3. ஸோ +3. இங்கேயும் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுது? +6ல இருந்து +3க்கு குறைஞ்சு போகுது. ஸோ இங்கேயும் நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேரு ரிடக்ஷன். ஸோ நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் சல்ஃபர் டை ஆக்சைடினுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிக்கு. அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் when it is burned with oxygen at 450 degrees Celsius in presence of catalyst. So இங்க நம்ம யூஸ் பண்ற catalyst வந்து V2O5 vanadium pentoxide. So சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேஸை கொடுக்குது. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க ஆக்சிஜன் வந்து எத்தனை இருக்கு? 4 இருக்கு, இங்க வந்து 3 இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை காமனா 6ஆ மாத்தணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2ன்னு போட்டா 6 ஆயிடும். ஸோ இங்க நம்ம 2 போட்டோம்னா சல்ஃபர் பேலன்ஸ் ஆகாது. இங்க நம்ம 2 போட்டோம்னா ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகும். ஆனா சல்ஃபர் இந்த இடத்துல 1ன்னு வந்துடும், இங்க 2 இருக்கு. ஸோ அப்போ நம்ம சல்ஃபரையும் சேர்த்து பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம 2ன்னு போட்டோம்னா ஆக்சிஜன் வந்து 2 × 2 4 + 2 6 ஆகிருது. சல்ஃபர் வந்து இங்கேயும் 2 ஆகி இங்கேயும் 2 பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் அப்படின்றது இட் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் sulfur dioxide when heated with oxygen at 450 degrees Celsius in presence of vanadium pentoxide as catalyst, it forms sulfur trioxide. So இந்த reaction பார்த்தோம் அப்படின்னா contact processல. So contact process அப்படின்னா it is the method used for the manufacture of sulfuric acid. So contact process மூலமா sulfuric acid manufacture பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல, இந்த கான்டாக்ட் ப்ராசஸ்ல இந்த மெத்தடை, இந்த ரியாக்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது இந்த உல்லு, சில்க்கு, இந்த மாதிரி ஃபைபர்ஸ்ல இருக்கக்கூடிய கலரை வந்து ப்ளீச் பண்றதுக்கு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டரோட ஆட் ஆகும். ஸோ வாட்டரை சல்ஃபர் டை ஆக்சைடில் சேர்க்கும் பொழுது இது சல்ஃபியூரிக் ஆசிடையும் அட்டாமிக் ஹைட்ரஜனையும் கொடுக்கும். ஸோ 2 அட்டாமிக் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது. ஸோ பேலன்ஸ் பண்ணும் பொழுது இங்கே 2 இங்கே 2, ஸோ 4 டோட்டல் வந்து 4 ஹைட்ரஜன் இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்? 2 போட்டு பேலன்ஸ் பண்றோம். ஸோ சல்ஃபர் சல்ஃபர் 1 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பார்த்தோம்னா 2 + 2 4. ஸோ இங்கேயும் 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஃபார்ம் ஆன இந்த
அட்டாமிக் ஆக்சிஜன் அந்த உள்ளோ சில்க்லயோ இருக்கக்கூடிய அந்த கலர்டு ஃபைபர் கூட, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து அந்த கலர்டு ஃபைபர், அதாவது அந்த கலர்டு பிக்மெண்ட், இது கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ 2 அட்டாமிக் ஹைட்ரஜனும் இந்த பிக்மெண்ட் கூட, இந்த கலர்டு ஃபைபர் கூட ரியாக்ட் பண்ணி XH2 அப்படின்ற ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. ஸோ இது வந்து கலர்லெஸ். ஸோ எக்ஸா இருந்தது இப்போ என்னவா மாறிட்டு அப்படின்னா XH2வா மாறி நம்மளுக்கு அந்த மேல இருந்த கலரை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ இது அப்படியே பெர்மனண்டா இருக்குமா? கலர்லெஸ் வந்து அதே மாதிரி பெர்மனண்டா அந்த ஃபைபர்ல இருக்குமா அப்படின்னா இல்லை. இந்த XH2வை கொஞ்ச நேரம் அப்படியே காத்துல விட்டுருந்தோம் அப்படின்னா அது அந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட மறுபடியும் ரியாக்ட் பண்ணும். ஸோ XH2 ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது இந்த எக்ஸ் வந்து தனியா வந்துடுது, இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் பண்றதுக்கு 2 ஆக்சிஜன் இருக்கு, அதனால இங்க 2 போடுறோம். அப்போ ஹைட்ரஜன் 4 ஆயிடுது, இங்க 2 தான் இருக்கு, அதனால இங்க 2 போட்டுக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து எத்தனை? 2. ஸோ இந்த மாதிரி திரும்பியும் நம்மளுக்கு அந்த எக்ஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ எக்ஸ் ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா அந்த ஃபைபர் மறுபடியும் என்னவா மாறிடும்? கலர்டு ஃபைபரா மாறிடுது. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு வச்சு நம்ம ப்ளீச்சிங் செய்யறோம் அப்படின்னா அது ஒரு டெம்பரவரி ப்ளீச்சிங் தான், பெர்மனன்ட் ப்ளீச்சிங் கிடையாது. அடுத்தது யூசஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இதை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ளீச்சிங் ஹேர், silk, wool, etc. இப்பதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். It is also used as sulfur dioxide is also used as a temporary bleaching agent. So நம்மளும் ஹேர் எல்லாம் ப்ளீச் பண்றதுக்கு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்இன்ஃபெக்டிங் கிராப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ விவசாயத்தில் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் பார்த்தோம்னா இது வந்து யூஸ் ஆகுது. எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிராப்ஸை டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதுக்கு, சரி, அதில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொல்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை யூஸ் பண்றோம். அடுத்தது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து இப்படி எழுதலாம். எஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 2 ஆக்சிஜன் கூடயும் சல்ஃபர் டபுள் பாண்ட்ஸ், பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர்னுடைய ஹைப்ரிடைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட். இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் 2 ஸ்ட்ரக்சர் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரானும் இந்த ஆக்சிஜனுக்கு வந்தது அப்படின்னா சல்ஃபருக்கு வந்து பிளஸ் சார்ஜ் வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ சல்ஃபர் இப்போ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எதுக்கு டைரக்டா ஷிஃப்ட் ஆயிட்டுனா ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு, ஸோ சல்ஃபருக்கு என்ன சார்ஜ் வந்துடும்? பிளஸ் வந்துடும். டபுள் பாண்ட் இப்போ என்ன பாண்டா மாறிட்டுனா சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. இது ஏற்கனவே அதுல இருந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இப்போ இன்னும் 2 எலக்ட்ரான் வந்ததுனால இது மைனஸ். ஸோ இந்த பக்கம் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, டபுள் பாண்டோ 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த பக்கமும் இப்போ இப்படி எழுதின மாதிரி இப்போ இந்த பக்கமும் மாறலாம். இந்த டபுள் பாண்ட் இது டிஸ்டர்ப் ஆகாம இந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த பக்கம் சல்ஃபருக்கு பிளஸ் சார்ஜ் வரும். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? சல்ஃபர் பிளஸ் சார்ஜ் இந்த பக்கம் அப்படியே இருக்க போகுது, இது டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ ஆக்சிஜன் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த பாண்டில் ஒரு பாண்டு உடஞ்சிருது. ஸோ சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன்ல ஏற்கனவே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாண்ட்ல இருந்து 2 எலக்ட்ரான் வந்திருக்கு. ஸோ மைனஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இதோட சல்ஃபர் டை ஆக்சைடினுடைய ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.